பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்ற மகாகவி பாரதியாரின் பாடலுக்கு இணங்க தாயையும் தாய்மொழியையும் மறவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, மே மாதம் 29ஆம் திகதி முதல் சூன் மாதம் 4ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். மே மாதம் 29ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை, அட்டமி திதி இரவு 9 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு நவமி திதி வருகின்றது. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் மாலை 7 மணி 30 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகம் இருக்கின்றது. ஆனால் திதி சரியில்லை நேயர்களே. இன்றைய தினம் அட்டமி நவமியாக இருப்பதனால் சுபங்களை விளக்குவது நல்லது. அடுத்ததாக மே மாதம் 30ஆம் திகதி திங்கள் கிழமை தேய்பிறை, நவமி திதி மாலை 6 மணி 40 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தசமி திதி வருகின்றது. மந்த யோகமுடன் கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 6 மணி 20 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குடன் சித்த யோகம் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் நன்றாக இருக்கின்றது. வாகனம் விற்பதற்கும் வாகனங்கள் பழுது நீக்குவதற்கும் இன்றைய நாள் நலமாக இருக்கும். அடுத்ததாக மே மாதம் 31ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை, தசமி திதி மாலை 4 மணி 30 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகின்றது. மேல் நோக்குடன் அமிர்த யோகம் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 5 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குடன் சித்த யோகம் உள்ள ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் நன்றாக இருக்கின்றது. வாகனங்கள் வாங்கலாம். இன்றைய தினம் வீடு காணி வேண்டுவதற்கும் முன்பணம் தரலாம். அடுத்ததாக சூன் மாதம் 1ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை, ஏகாதசி திதி மதியம் 2 மணி 12 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவாதசி திதி வருகின்றது. ரேவதி நட்சத்திரம் மதியம் 3 மணி 30 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அச்சுவனி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் ஜீவனம் நன்றாக இருக்கின்றது. சமநோக்கு நாளும் இருக்கின்றது. ஆனால் யோகம் சரியில்லை நேர்களே. மந்த யோகமாக இருப்பதனால் சுப காரியங்களை விளக்குவது நல்லது. அடுத்ததாக சூன் மாதம் 2ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்பிறை, துவாதசி திதி மதியம் 1 மணி 20 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகின்றது. சமநோக்குடன் அமிர்த யோகம் உள்ள அச்சுவனி நட்சத்திரம் மதியம் 1 மணி 45 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குடன் சித்த யோகம் உள்ள பரணி நட்சத்திரம் வருகின்றது. ஜீவன் இருக்கின்றது. இன்றைய தினம் வீடு காணி வேண்டுவதற்கு நலமாக இருக்கும். இன்றைய தினம் பிரதோஷ விரதம் அனுசரியுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக சூன் மாதம் 3ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை, திரையோதசி திதி காலை 9 மணி 20 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தசி திதி வருகின்றது. இன்றைய தினம் பரணி நட்சத்திரம் நண்பகல் 12 மணி 7 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் இல்லை, சித்தயோகம் இருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் வீடு மனை விற்பதற்கு மட்டும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூன் மாதம் 4ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை, சதுர்த்தசி திதி காலை 7 மணி 3 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அமாவாசை திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் காலை 10 மணி 30 நிமிடம் வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, அமிர்த யோகம் உண்டு. ஆனால் இன்றைய தினம் அமாவாசை விரதம் அனுசரிப்பது நல்லது. இன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து வழிபடவும், புனித நதிகளில் கடலில் நீராடுவதற்கும், மூலிகை பயிரிடுவதற்கும், மூலிகை உண்பதற்கும், நோயுற்றோர் குளிப்பதற்கும் நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம்.
மேடராசி நண்பர்களே, இளமையிலும் சரி முதுமையிலும் சரி சான்றோர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யவே முயற்சிப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். பணவரவெல்லாம் நன்றாக இருக்கும், ஆனால் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பயணங்களும் இருக்கும். விருந்தினர்கள் உறவினர்கள் வருகை அதிகரிக்கும். அதே நேரத்தில் அவர்களின் அன்பு தொந்தரவுகளும் இந்த வாரத்திலே அதிகமாக காணப்படும். இந்த வாரத்திலே நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாமல் போகும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. முன்கோபத்தையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் சாதகமாக இருப்பதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகள் சில நேரத்திலே பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளுக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இந்த வாரத்திலே கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆரோக்கியத்திலே கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். வியாபாரத்திலே லாபம் உண்டு, ஆனாலும் போட்டிகளால் உங்களுக்கு லாபம் கொஞ்சம் குறையும். சிறு சிறு நட்டங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. புது வாடிக்கையாளர்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சனிக்கிழமை அன்று உங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாரத்தின் இறுதி நாளான சனியன்று உங்களுக்கு திடீர் லாபமும் வந்து சேரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வாரத்திலே பங்குதாரர்கள் மற்றும் வேலையாட்களுடன் நிதானமாகவே பேசுங்கள், பழகுங்கள். அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு, ஆனால் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். சக ஊழியர்கள் மத்தியிலேயும் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாரத்திலே நீங்கள் அலுவலகத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வேலை சுமையும் அதிகமாகிக் கொண்டே போகும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். பொது அறிவு திறனிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆனால் காதல் விஷயத்திலே அதிரடி முடிவுகள் எல்லாம் வேண்டாம். பெற்றோரை கலந்தாலோசித்து பின்னர் முடிவெடுப்பது மிகவும் நல்லது. கலைஞர்களே, இந்த வாரத்தில் உங்களுடைய படைப்புகள் எல்லாம் பாராட்டி பேசப்படும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி உங்களுக்கு ஓரளவு நன்மையையும், மையப்பகுதி ஆரோக்கிய குறைவையும் அலைச்சலையும், இறுதி நாளான சனியன்று எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் வெளிர் மஞ்சள், ஊதா நிறங்களாகும். இடபராசி நண்பர்களே, கேலிகளை கண்டு அஞ்சாதீர்கள். ஒருவர் உங்கள் மீது உப்பை அள்ளி போட்டாலும் புண் இருந்தால்தான் உங்களை பாதிக்கும், இல்லாவிட்டால் பாதிக்காது என்று மூதறிஞர் ராஜகோபால் ஆச்சாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் மற்றவர்கள் விமர்சித்து பேசினாலும் அதற்கு முக்கியத்துவம் தரமாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி அமோகமாக இருக்கும். பிற்பகுதி கொஞ்சம் அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே வெள்ளி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு. தடைப்பட்ட வேலைகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஆயுள் ஆரோக்கியம் இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியனும் ராசிக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பதனால் சில நேரங்களில் முன்கோபப்படுவீர்கள். ஆனால் புது திட்டங்களெல்லாம் தீட்டுவீர்கள். திட்டமிட்டபடி உங்களுக்கு எல்லா வேலைகளும் நல்ல விதத்திலே முடிவடையும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே உங்களுக்கு விஐபிகள் எல்லாம் அறிமுகமாகுவார்கள். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்திலும் நிம்மதி உண்டாகும். மற்றபடி வியாபாரம் இந்த வாரத்திலே நன்றாக இருக்கும். பற்று வரவும் உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். பங்குதாரர்கள் மற்றும் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் தான் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். வாரத்தின் பிற்பகுதியில் போட்டிகளால் லாபம் குறையும். இந்த வாரத்திலே மருந்து வகைகள், உணவு வகைகள், எலக்ட்ரிக்கல் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் சவாலான காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். வாரத்தின் முற்பகுதி அமோகமாக இருக்கும். பிற்பகுதியில் வேலை சுமை இருந்து கொண்டிருக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பில் முன்னேறுவீர்கள். பொது அறிவு திறனிலும் சிறந்து விளங்குவீர்கள். பழைய நண்பர்களை எல்லாம் சந்தித்து மகிழ்வீர்கள். கன்னிப்பெண்களே,
காதல் விவகாரத்திலிருந்து வந்த குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். கலைஞர்களே, பழைய வாய்ப்புகள் மீண்டும் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் பிற்பகுதி அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் ஆரோக்கிய குறைவையும் நிம்மதியற்ற போக்கையும் தந்தாலும் வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ரோஸ் வெள்ளை நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு முட்டாளால் கூட பணத்தை சம்பாதித்து விட முடியும். ஆனால் ஒரு புத்திசாலியால் தான் சேமிக்கவும் முடியும், நல்லவற்றில் அவற்றை முதலீடு செய்யவும் முடியும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் சேமிப்பதிலும் வல்லவர்கள், புதிய முதலீடுகள் செய்வதிலும் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். உங்களின் பிரபல யோகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் பழைய நண்பர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். நண்பர்கள் வீட்டு விசேஷங்களையும் முன்னின்று நடத்துவீர்கள். இந்த வாரம் முழுக்க நீங்கள் பரபரப்பாகவே காணப்படுவீர்கள். சூரியன் 12வது வீட்டிலே மறைந்து கிடப்பதனால் இளைய சகோதரங்களால் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருந்து கொண்டிருக்கும். இளைய சகோதரங்களுடன் சின்ன சின்ன மோதலும் வந்து நீங்கும். ஒரு சிலரின் இளைய சகோதரங்களுக்கு திருமணம் முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்திலே ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சிக்கனமாக இருக்கலாம் என்று நினைத்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை செலவு செய்ய வைக்கும். ராசிக்கு 3வது வீட்டிலேயே ராகு நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, தைரியம் பிறக்கும், முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உண்டாகும். வியாபாரத்திலே சில புது முதலீடுகள் எல்லாம் செய்து விரிவுபடுத்துவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பொருட்கள், ரியல் எஸ்டேட் வகைகள், போர்டிங் லாட்ஜிங் வகைகள், டிரான்ஸ்போர்ட் வகைகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் கூடி வரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பங்குதாரர்களால் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இந்த வாரத்திலே வியாபாரத்திலே அதிரடியாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலே இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவீர்கள். சின்ன சின்ன சலுகைகளை நீங்கள் கேட்டு பெறுவீர்கள். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே சக ஊழியர்களின் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவிகளே, எல்லா வகையிலும் உங்களுடைய பொது அறிவு திறனெல்லாம் வளரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரங்கள் உங்களுக்கு நல்ல விதத்திலே முடிவடையும். பெற்றோரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. கலைஞர்களே, இந்த வாரத்திலே பெரிய வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், பிங்க் நிறங்களாகும். கடகராசி நண்பர்களே, சிரிக்கத் தெரியாதவனும் சிந்திக்கத் தெரியாதவனும் வாழ்வில் சிறப்பு பெறுவதில்லை என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதுமே புன்னகை பூத்த முகத்துடன் இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் முற்பகுதி கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் பிற்பகுதி அமோகமானதாக இருக்கும். இந்த வாரத்திலே ஞாயிறு மற்றும் திங்கள் நண்பகல் வரை உங்களுக்கு சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. திடீரென்று அறிமுகமாகவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதே போல வாகனத்தையும் கவனமாக இயக்குங்கள். மற்றபடி செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். குரு பகவான் சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் இந்த வாரத்திலே நீங்கள் பிற்பகுதியிலே கூடுதல் பணவரவை எதிர்பாருங்கள். திட்டமிட்ட காரியங்களெல்லாம் வாரத்தின் பிற்பகுதியிலே நல்ல விதத்திலே முடிவடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உயர் ரக ஆடை ஆபரணங்களும் இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே நீங்கள் வாங்குவீர்கள், வந்து சேரும். வீடு காணி வேண்டுவதற்கு வங்கி கடன் உதவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்திலே பெரிய மனிதர்களெல்லாம் அறிமுகமாகுவார்கள். பிரபலங்களின் அறிமுகத்தால் நீங்களும் எல்லா வகையிலும் சிறந்து விளங்குவீர்கள். வியாபாரத்திலே அதிரடியாக உங்களுக்கு லாபம் உண்டு. பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். வாரத்தின் முற்பகுதியில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். ஆனால்
வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், துணி உணவு குடி வகைகள் மூலமாகவும், போக்குவரத்து துறை மூலமாகவும் உங்களுக்கு எல்லா வகையிலும், அதாவது வாகன வகைகள் மூலமாகவும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. புது முதலீடுகள் செய்து வியாபாரத்தை நவீனப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள், புரிந்து கொள்வார்கள். எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். வாரத்தின் இறுதி பகுதியிலே அதிரடி முன்னேற்றமும் உண்டு. மாணவ மாணவிகளே, எல்லா வகையிலும் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். படிப்பிலும் வெற்றி பெறுவீர்கள். பொது அறிவு திறனிலும் சிறந்து விளங்குவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கும். பல்வேறு பிரச்சனைகளும் தீரும். காதல் விவகாரங்களிலும் நல்ல தீர்வு கிடைக்கும். கலைஞர்களே, பெரிய நல்ல செய்திகளெல்லாம் தேடி வரும். படைப்புகளெல்லாம் பாராட்டி பேசப்படும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு திங்கள் நண்பகல் வரை சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்கான நாட்கள். அதாவது வாரத்தின் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இடையூறுகளை தருவதாக இருந்தாலும், செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் பிரவுன் ஆரஞ்சு நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, இதயம் இல்லாமல் புத்திசாலித்தனம் மட்டும் உள்ள ஒருவன் சுயநலம் உள்ளவனாக மாறுகிறான் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் இதயம் உள்ளவர்களாகவும் ஈரம் உள்ளவர்களாகவும் இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அருமையான இடத்திலே சுக்கிரனும் சூரியனும் நின்று கொண்டிருப்பதனால் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு இந்த வாரத்தின் பிற்பகுதியில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மனைவி வழியிலேயும் சில உதவிகள் எல்லாம் வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. பழைய நண்பர்கள் உறவினர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் இந்த வாரத்திலே திங்கள் அன்று நண்பகல் 12 மணி முதல் செவ்வாய் மற்றும் புதனன்று மதியம் 3:30 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் எச்சரிக்கை உணர்வுடனும் இருக்க வேண்டும். இந்த வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ராசியிலேயே குருவும் ராகுவும் நின்று கொண்டிருப்பதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள் சின்னதாக பிரச்சனை ஆரம்பித்து பெரிதாக போய் முடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கெல்லாம் நீங்கள் வாய்ப்புகள் தராமல் இருப்பது தான் மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது தான் நல்லது. வியாபாரத்திலே சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். அனுபவமுள்ள வேலையாட்களை பணியிலே அமர்த்துவீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். ஓரளவு பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். வாரத்தின் பிற்பகுதியிலே உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உணவு குடி வகைகள், மருந்து, எரிபொருள் வகைகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவார்கள். வேலை சுமை இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வாரத்திலும் சக ஊழியர்களின் ஆதரவால் வேலை சுமையின் அளவு கொஞ்சம் குறையும். மாணவ மாணவிகளே, பொது அறிவிலே சிறந்து விளங்குவீர்கள். பழைய நண்பர்களையும் சந்தித்து மகிழ்வீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். போட்டித் தேர்வுகளிலே நீங்கள் வெற்றி பெற்று வேலையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கலைஞர்களே, எல்லா வகையிலும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் திங்களன்று மதியம், அதாவது நண்பகல் 12 மணி முதல் செவ்வாய் மற்றும் புதனன்று மாலை 3:30 மணி வரைக்குமே சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் இறுதி பகுதி, அதாவது வியாழன் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன் ஊதா நிறங்களாகும். கன்னிராசி நண்பர்களே, தத்துவ ஞானி போல் பேசுவதும் எழுதுவதும் எளிது, ஆனால் மனசாட்சியுடன் நடந்து கொள்வது கடினம் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் மனசாட்சியுடன் நடந்து கொள்ள அதிகம் முயற்சிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும்.
உங்கள் பிரபல யோகாதிபதி வெள்ளி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதனால் தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் சூரியனும் சுக்கிரனுடன் சேர்ந்து காணப்படுவதனால் எல்லா வகையிலும் செலவுகள் அதிகமாகி கொண்டே போகும். சின்ன சின்ன விவாதங்களும் குடும்பத்திலே வந்து நீங்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் வக்கரமடைந்து 8வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் இந்த வாரத்திலே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்கள். சோர்வு களைப்பெல்லாம் அதிகமாகும். அது மட்டுமில்லாமல் தூக்கம் எல்லாம் குறையும். வேலை சுமையும் அதிகமாகி கொண்டே போகும். உறவினர்கள் நண்பர்களிடத்திலேயும் சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் எல்லாம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே கவனமாக நீங்கள் செல்வது மிகவும் நல்லது. மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நிதானமாக இருங்கள். அவசர முடிவுகள் வேண்டாம். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தும் நீங்கள் இடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே குரு பகவானும் ராகுவும் 12வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் செலவுகள் உங்களால் சமாளிக்க முடியாமல் போகும். கொஞ்சம் கடன் பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். 6வது வீட்டிலே கேது நின்று கொண்டிருப்பதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதில் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திலே உங்களுக்கு லாபம் மந்தமாகத்தான் இருக்கும். அவசரப்படாதீர்கள். புது முதலீடுகளையும் கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாரத்தின் பிற்பகுதி ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்தால் அதிலும் சந்திராட்டமும் இருக்கிறது. வாரத்தின் முற்பகுதி ஓரளவு நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. வியாபாரத்திலே லாபம் உண்டு. ஆனால் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மந்தமாக இருக்கும். அதே போல பங்குதாரர்களும் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களிடமும் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே இருங்கள். புது முதலீடும் பார்த்து செய்ய பாருங்கள். இந்த வாரத்திலே ஓரளவு தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த வாரத்திலே உணவு குடி வகைகள் மருந்து வகைகள் மூலமாக லாபம் வரும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். ஆனாலும் இந்த வாரத்திலே சக ஊழியர்களிடம் உயர் அதிகாரிகளை பற்றிய ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். மாணவ மாணவிகளை படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். கன்னி பெண்களே, உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு. அதுபோல் மட்டுமல்லாமல் திருமண வார்த்தைகளும் நல்ல விதத்திலே கூடி வரும். சிலருக்கு திருமணம் முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வாரம் முழுக்க கலைஞர்களை நீங்கள் பலராலும் மதிக்கப்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதனன்று மாலை 3:30 மணி முதல் வியாழன் மற்றும் வெள்ளியன்று மாலை 6 மணி வரை உள்ள காலகட்டம் சந்திராட்டம காலகட்டமாக இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் மீதம் உள்ள நாட்களெல்லாம் நம்பிக்கையையும் நல்லதையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் பிங்க் வெள்ளை நிறங்களாகும்.